வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதறி இடவகையுடையம் பொருடோத்தமன் இருக்கை. பல திவிதேசங்கள். இந்த பாரத தேசத்திற்கு பெருமையே புண்ணிய பூமி என்னும் பெருமைதானே. ஏனென்றால் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புண்ணிய தீர்த்தங்கள் இந்த பாரத தேசம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அதுபோன்று ஆங்காங்கு புண்ணிய கஷேத்திரங்கள். அதனால்தான் நாம் சங்கல்பம் செய்து கொண்ட ஒரு நற்காரியத்தை செய்யும் பொழுது பரதக்கண்டே பாரத தேசே என்பதாகத்தானே நாம் சங்கல்பம் செய்து கொள்கிறோம். பாரத தேசம், பாரத வருஷம், பரத கண்டம், பரதன் என்னும் மகாராஜா இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ததாலே இதற்கு பாரதம் என்பதாக ஒரு பெயர் உண்டு. அது தவிர பாரதம் என்றால் வெற்றி என்பதாக ஒரு பெயர் உண்டு. எப்பொழுதுமே ஜெயிக்கக்கூடியது பாரத வருஷம், இது பரத கண்டம். ஆகையால் இங்கே இது கர்ம பூமி. கர்மாக்களை செய்ய செய்ய நமக்கு பலன்கள் அதிகமாக விளங்குகின்றன. ஒவ்வொரு திவ்யதேசத்தினுடைய மகிமைகளை எடுத்து பாருங்கள். இந்த திவ்யதேசத்தில் ஒரு கவளம் நல்ல சுத்தமான ஒரு அன்னத்தை யாராவது ஒருவன் தானம் செய்தானேயானால் அவன் 1000 பங்கு தானம் செய்த பலனை பெறுகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். அதுதான் நம்முடைய புண்ணியத்தை பன்மடங்கு வளர்க்கக்கூடியது. அதே சமயத்தில் நாம் பாபங்களை செய்து வருகிறோம் என்றால் அந்த பாபத்தில் இருந்து நம்மை தடுக்கக்கூடியது. பாரத தேசத்தின் ஒவ்வொரு மண் துகளிலும் பக்தி என்னும் மின்காந்த அலை அது கலந்திருக்கிறது. அதிலும் சுவாமி ராமானுஜரை போன்ற பெரியோர்கள், ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த நாளது வரையிலும் அவதாரம் செய்திருக்கக்கூடியதான பெரியோர்கள் எல்லோருமே தங்களுடைய சஞ்சாரத்தினாலே அடிக்கடி ஆசேது ஹைமாச்சலம் என்பதாக இந்த பாரத தேசம் முழுவதையும் சுற்றி சுற்றி வருவதனாலே பாரதத்திற்கு மேலும் புண்ணியம், மேலும் பெருமை உண்டாகின்றது. ஜெகநாதபுரி என்னும் இந்த புருஷோத்தம கஷேத்திரம், இந்த கஷேத்திர விசேஷத்தில் பெருமான் தான் நடுநாயகமாக இருந்து கொண்டு ஒரு பக்கம் பலபத்ரன், ஒரு பக்கம் சுபத்ராதேவி என்பதாக நம்பி மூத்தபிரான் மற்றும் தன் தங்கையுடன் சேவை சாதிக்கின்றான். இங்கே க்ஷேத்திர மகாத்மியம் பல உண்டு. அடியன் சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். ஏனென்றால் ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அற்புத சம்பவத்தை விவரிப்பதற்குத்தான் நமக்கு காலம். இப்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை செய்ய வேண்டும் என்பதாக அரசன் ஆசை கொண்ட பொழுது பலவிதமான கதைகள் உண்டு. இந்த பூரி க்ஷேத்திர மகாத்மியத்தில் பல கதைகள் உண்டு. அதில் ஒரு சிறு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கே பெருமானுக்கு திவ்யமானது ஒரு விக்கிரகத்தை செயல்படுத்த வேண்டும், திவ்யமான ஒரு விக்கிரகத்தை வடிக்க வேண்டும் என்பதாக அரசன் ஆசை கொண்ட பொழுது அதற்கு எந்த சிற்பியும் முன்வரவில்லையாம். வயதான ஒரு சிற்பி தான் இதை வடிக்கிறேன் என்பதாக ஒப்புக்கொள்ளவும் அரசன் சரி என்பதாக சொன்னான். அதற்கு அந்த சிற்பி ஒரு சில கட்டளைகளை ராஜாவினிடத்தில் தெரிவித்தான். அரசே, நான் உள்ளே சென்றேன் என்றால் குறிப்பிட்ட காலம் வரையிலும் நான் உள்ளேதான் இருப்பேன், வெளியே வரமாட்டேன். எக்காரணம் கொண்டும் கோவில் கதவை, மூடி வைத்திருக்கக்கூடிய கோவில் கதவை திறக்கக்கூடாது. நான் கோவிலுக்குள்ளே இருந்து கொண்டு எனக்கு விதிக்கப்பட்டதான வழியில் நான் சிலைகளை செதுக்குகிறேன். ஆனால் நடுவில் எக்காரணம் கொண்டும் கதவை திறந்து பார்க்க கூடாது என்பதாக சிற்பி சொல்ல அரசனும் இதற்கு இசைந்தான். சிற்பி கோவிலுக்குள்ளே சென்றுவிட கதவு தாளிடப்பட்டது. அது முதற்கொண்டு டனார் 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 என்று மதில் சுவற்றையே இடிப்பது போன்ற பெரும் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. அல்லும் பகலும் இடைவிடாது. என்ன என்பதே புரியவில்லை அரசர் முதலானவர்களுக்கு. என்ன இது, இப்படி ஒரு சப்தமா, இப்படி ஒரு சப்தமா என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கோவிலையே இடித்து தரைமட்டமாக்கி விடுகிறார்களா? இவ்வளவு பெரிய சப்தம் டனார் 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 என்று வருகிறது. சிற்பி குறிப்பிட்ட காலம் முடிவடைவதற்கு இன்னும் சற்று நாட்கள் உள்ளன. இப்படி பல நாட்கள் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்க திடீரென்று ஒரு நாள் சப்தம் நிசப்தமாகிவிட்டது. சப்தமே இல்லை, ஒரு விதமான சப்தமும் இல்லை, நிசப்தமாக இருக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. என்ன ஆயிற்று? உள்ளே சென்ற சிற்பிக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டு விட்டதா? இவ்வளவு பெரிய சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தனவே திடீரென்று அமைதியாகிவிட்டதே, என்னவாக இருக்கும் என்னும் ஆவல் உந்தித்தள்ள அரசன் செய்ய வேண்டியவற்றை மறந்தான். ஆம், என்ன ஆனாலும் கதவு திறக்கக்கூடாது என்றதான சிற்பியின் வார்த்தையை மறந்த அரசன் உள்ளே கதவை திறந்து பார்க்க அங்கே 3 விக்கிரகங்களும் இப்பொழுது நாம் சேவிக்கின்றோமே அப்படி பூரணமாகாத, முடிவுறாத ஒரு நிலையில் சேவையானவாம். முடிவுறவில்லையாம்.
அப்படியே 3 நிலைகளில் இப்பொழுது நாம் சேவிக்கிறோமே, அந்த நிலையில் சேவையானவுடன் அரசன் பயந்து நடுங்கினான். ஐயோகோ, அந்தோ மாபெரும் தவறு செய்து விட்டோமே, ஒரு க்ஷணத்தில் எல்லாவற்றையும் மறந்து விட்டோமே, நாம் செய்த இந்த பாபம் நம்மை எப்படி பாதிக்கும் அது தெரியவில்லையே என்ற அரசன் உள்ளம் நடுங்கிய பொழுது அங்கே ஆகாசவாணி சொல்லியது, அரசே, நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக திருவுள்ளம் கொண்டுத்தான் இந்த திவிதேசத்தில் எழுந்தொழிருக்கோம். இது பூர்த்தி அடையாத விக்கிரகம் இல்லை, இது பூரணமில்லாத விக்கிரகம் இல்லை, எல்லா விதமான பூரணத்துவம் நிறைந்திருக்கக்கூடிய விக்கிரகம். நம்முடைய திருமேனி இப்படித்தான் இங்கே சேவையாக வேண்டும். ஆகையால் இதையே பக்தர்கள் எல்லோரும் வணங்கி வர வேண்டியது என்று சொன்னவுடன் தான் அரசனுக்கு வந்தது சாட்சாத் எம்பெருமான் சிவப்பதியான ஸ்ரீ கிருஷ்ணன் என்பதை அரசன் உணர்ந்தான். அது முதற்கொண்டு தான் நாம் இப்படி பெருமாளை சேவிக்கிறோம் என்பதாக பெரியோர்கள் இங்கே ஒரு புராணத்தின் விஷயத்தை காண்பிக்கிறார்கள். இது போன்று பல புராணங்கள் சொல்லப்படுகின்றன. தினந்தோறும் பெருமானுடைய துவஜாரோகணம், மேலே கோபுரத்தின் மேலே ஏறி பிராத்தக்காலத்தில் துவஜாரோகணம் ஆனவுடன் இரவு வேளையில் மறுபடியும் துவஜ அவரோகணம் என்பது ஏற்படுகிறது. 2 வேளையும் கோபுரத்தின் மீது ஏறி அந்த கொடியை ஏற்றி இறக்குகிறார்கள். இது கண்கொள்ளா காட்சி, அற்புதமான காட்சி, நேரடியாக சேவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி. அது தவிர இப்பெருமானுக்கு என்று பல அரும்பெருமைகள் உண்டு. பகவத் ராமானுஜர் இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி சுவாமியை சேவிக்கிறார். அடியேன் சென்ற சில வருடங்களாக வருடந்தோறும் ராமானுஜ ஜெயந்தியை முன்னிட்டு பகவத் ராமானுஜர் சம்பந்தப்பட்ட திவ்யதேசங்களுக்கெல்லாம் சென்று அங்கே சேவிப்பது வழக்கம். அந்த வகையில் தான் ஒருவரிடம் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் ராமானுஜ ஜெயந்தியை கொண்டாடும் பாக்கியத்தை அடைந்தேன். பல அன்பர்கள் அடியார்கள் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய ஒரு சபையில் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் பகவத் ராமானுஜருடைய உயர்ந்ததான அந்த திருநக்ஷத்திர கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அதனுடைய சில காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். ராமானுஜர் பெருமானை சேவித்தார், இந்த எம்பெருமானுடைய வைபவங்களை அனுபவித்தார். சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த, இவ்வளவு மகிமைகள் வாய்ந்திருக்கக்கூடிய ஜெகநாத பெருமான் தன் திருவாராதனத்தை இன்னும் நாம் செம்மையாக செயல்படுத்தினால் எப்படி இருக்கும்? அதனை சீர்படுத்தினால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும்? சரி, அதற்கு உரியதான ஏற்பாடுகளை நாம் செய்யலாம் என்று ராமானுஜர் தீர்மானித்தார். அதே சமயம் அந்த பெருமானுக்கு பரம்பரையாக திருவாராதனம் செய்து வரக்கூடிய, பூஜைகள் செய்து வரக்கூடியவர்களுக்கு ராமானுஜருடைய இந்த ஏற்பாடு திருப்தியை அளிக்கவில்லை. அவர் என்ன செய்ய போகிறார், என்ன நடைபெறப் போகிறது என்பதை உணர்வதற்கு முன்பாகவே இவர்கள் சற்றே மனவருத்தத்தை அடைந்தார்கள். அந்த மனவருத்தத்தினாலே எப்படியாவது ராமானுஜரை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்னும் ஒரு தீர்மானத்தையும் அவர்கள் செய்தார்கள். ஒரு பிரதிஜை. சர்வேஸ்வரனான ஜெகநாதனுக்கு இது தெரியாதா? பூரி ஜெகநாதன் அறிய மாட்டானா? அது தவிர ராமானுஜருக்கு ஏதாவது ஒன்று என்றால் முதலில் பயந்து உடனேயே அதனை நிவர்த்தி செய்யக்கூடியவன் யாரு? எம்பெருமான் தானே. ஆகையால் பெருமான் ஜெகநாதன் மந்தஸ்மிதத்துடன் நடப்பவற்றை தான் வேடிக்கை பார்க்க வேண்டியது என்று நினைத்து அவன் எப்பொழுதும் போல சிரித்துக் கொண்டு இருக்கிறான். ராமானுஜர் இந்த திருத்தலத்தில் தான் செய்ய வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் நிச்சயித்துக் கொண்டு சுகமாக கண் வளருகிறார். இரவு வேளை ஏற்பட்டது. அந்த இரவில் சுவாமி தான் யோக நித்திரை கொண்டிருக்கக்கூடிய சமயம். அதற்குள்ளாக இந்த கோவிலில் பரம்பரையாக கைங்கரியம் செய்பவர்கள் தங்கள் வருத்தத்தினால் ராமானுஜரை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் என்னும் தீர்மானம் செய்திருக்கிறார்களே, அவர்கள் ஒரு புறம், எம்பெருமான் ஒரு புறம். நடப்பவை எதையும் அறியாதவராக சுவாமி ராமானுஜர் தன் சிஷ்ய பிரசிஷ்யர்களுடன் யோக நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் வருடந்தோறும் ராமானுஜ ஜெயந்தி அன்று இங்கே பகவத் ராமானுஜருக்கு விசேஷமான புறப்பாடுகள் நடைபெறுகின்றன. இங்கே ராமானுஜருக்கு தனிக்கோவில் ஒன்று அமைந்திருக்கிறது. பூரி ஜெகநாத கஷேத்திரத்தின் அருகிலேயே, பெருமானுடைய திருக்கோவிலின் அருகிலேயே ராமானுஜருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. ராமானுஜர் எங்கே தங்கியிருந்தாரோ, எந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தாரோ அந்த ஆசிரமத்தை இன்றும் நாம் சென்று சேவிக்கலாம். அதே பூரியில் பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள்.
அன்றைய தினம், அதாவது ராமானுஜ ஜெயந்தி என்றைய தினமோ அன்றைய தினத்தில் சுவாமி ராமானுஜர் பூரி பெருமானுடைய திவ்ய சன்னிதானத்தை பிரதட்சணமாக எழுந்தருளி அவருடைய ஆசிரமம், அதாவது தன் காலத்தில் சுவாமி எங்கு தங்கியிருந்தாரோ அந்த ஆசிரமத்திற்கு எழுந்தருளி அங்கே ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் முதலான பாராயணங்கள் செய்யப்பட்டு கோஷ்டிகளுக்கு விநியோகங்கள் செய்யப்பட்டு பின்னர் மறுபடியும் தன்னுடைய சன்னதிக்கு புறப்பாடு கண்டருளுகிறார். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அற்புதமாக சேவிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப விசேஷம் இது. ஆகையால் ராமானுஜர் தான் யோக நித்திரை செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு ஜெகநாத பெருமான் தன் வாகனமான கருடனை அனுப்பினார். கருடா, வைனதேயா, ராமானுஜர் ஏதோ சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதாக திருவுள்ளத்தில் கொண்டிருக்கிறார். ஆனால் பரம்பரையாக இவர்கள் செய்யும் இந்த பூஜை நமக்கு போதுமானது. தேசாச்சாரம் என்பதாக உண்டாயிற்றே. ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் உண்டு. குறிப்பாக நாம் நம்முடைய தென் தேசத்தில் நடைபெறக்கூடியதான திருவாராதன கிரமங்களை எல்லாம் பத்ரிகாசிரமத்தில் நடைபெற வேண்டும் என்பதாக பார்த்தால் முடியுமோ? குறிப்பாக மேல் சட்டை அணியாமல் இருந்து கொண்டு இந்த ஊரில் நாம் திருவாராதனங்கள் செய்யலாம். இதே பத்ரிகாசிரமத்தில் அது இயலுமோ? பரமாத்மா அந்தந்த தேசத்திற்கு தக்கபடியாக, அந்தந்த காலங்களுக்கு தக்கபடியாக, அவரவர்கள் ஆச்சாரத்திற்கு தக்கபடியாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ராமானுஜருடைய திருவுள்ளத்தை நன்கு உணர்ந்து பெருமான் இருக்கட்டுமே, இவர்கள் ஏதோ பூஜைகளை செய்து வருகிறார்கள், அந்த பூஜையை நாம் உகந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சுவாமி என்ன மனோரதித்திருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளும் சக்தி சாமர்த்தியம் மற்றவர்களுக்கு இல்லை. ஆகையால் நாம ராமானுஜரை இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியது என்பதாக தீர்மானித்து கருடாழ்வாரை அழைத்து, கருடா, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டியது என்று ரகசியமாக அவருக்கு சில கட்டளைகளை விடுத்தார். இது எதுவுமே தெரியாமல் சுவாமி உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மறுநாள் காலை அவர் கண் விழித்த பொழுது எவருமே எதிர்பார்க்காத ஒரு பேராச்சரியம் அங்கே நடந்தது. அது என்ன? புருஷோத்தமனை தேடி நாமும் ராமானுஜருடன் செல்லலாமே.